தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமெரிக்காவின் புகழ்பெற்ற நியூயார்க் நகரின் மேயரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பரில் நடக்க உள்ளது. இப்போது நியூயார்க் மேயராக இருக்கும் எரிக் ஆடம் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். 2021 தேர்தலில் வெற்றி பெற்று மேயர் ஆனார். இந்த ஆண்டு தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட நியூயார்க் நகர மக்களுக்கு பெரிதும் அறிமுகமில்லாத ஜோஹ்ரம் மம்தானி போட்டியில் குதித்தார். முன்னாள் கவர்னர் ஆண்ட்ரூ கியூமோவும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் போட்டியில் இருந்தார். ஜோஹ்ரம் மம்தானி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். இவரின் தாய் மீரா நாயர் ஒடிசாவைச் சேர்ந்த சினிமா இயக்குனர். சலாம் பாம்பே, காமசூத்ரா, எ டேல் ஆஃப் லவ் ஆகிய படங்களை இயக்கியவர். மம்தானியின் தந்தை மஹ்மூத் மம்தானி குஜராத்தைச் சேர்ந்த முஸ்லிம். அமெரிக்காவில் தொழிலதிபராக இருந்த மம்தானி அரசியலில் இறங்கினார். 2021 நியூயார்க் மாகாண சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன்பின் இப்போது மேயர் தேர்தலில் போட்டியிட விரும்பி ஜனநாயக கட்சி சார்பில் புதுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். பாலிவுட் வசனங்களை பயன்படுத்தியது கவனம் பெற்றது. இதன் காரணமாக ஜனநாயக கட்சி சார்பில் நடந்த வேட்பாளர்களுக்கான முதன்மை தேர்வில் சக வேட்பாளரான ஆண்ட்ரூ கியூமோவை விட 40% அதிக ஆதரவு பெற்று வேட்பாளராக தேர்வானார். நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மற்றும் இந்திய வம்சாவளி வேட்பாளர் என்ற பெருமையை ஜோஹ்ரம் மம்தானி பெற்றுள்ளார். நவம்பரில் நடக்கும் மேயர் தேர்தலில் இவர் குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கர்டிஸ் லிவாவை எதிர்த்து போட்டியிடுவார். ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி களம் இறங்குவதற்கு குடியரசுக் கட்சியை சேர்ந்தவரான அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மம்தானியை பல வகையில் பர்சனல் அட்டாக் செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்துவிட்டது. ஜனநாயக கட்சியினர் எல்லையை மீறிவிட்டார்கள். 100% கம்யூனிஸ்ட் கிறுக்கனான ஜோஹ்ரம் மம்தானி முதன்மை தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்ததாக நியூயார்க் நகரின் மேயராக போகிறான். முன்பெல்லாம் தீவிர கம்யூனிஸ்டுகளை களம் இறக்கினர். இப்போது அதைவிட தீவிரவாத கம்யூனிஸ்டை கொண்டு வந்திருக்கின்றனர். மம்தானி பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறார். அவர் குரலும் கரகரப்பாக இருக்கிறது. அவருக்கு அந்த அளவு புத்தி கிடையாது. டம்மிகள் எல்லாம் ஒன்று கூடி அவரை ஆதரிக்கின்றனர். இது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கப் போகிறது என்று ட்ரம்ப் சாடினார்.